அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களோட உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸையுமே வச்சு அந்த பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழைகள் இருக்கும். அதாவது ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் அந்த டிஃப்ரென்ஸ் கூட இந்த ஜாதகத்தில் பயங்கரமான சேஞ்சஸை கொடுத்துரும். ஏன்னா ஒரு ஜாதகத்தின் பலன்கள் நிர்ணயிப்பதில் கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்தோட உபநட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது. ஸோ அந்த உபநட்சத்திரம் அப்படிங்கிறது 40 செகண்டுக்கு ஒரு உபநட்சத்திரம் மாறும் ஒரு சில கிரகங்களுக்கு. ஸோ அதை நம்ம கரெக்டாக பிடிக்கும் பொழுது தான் உங்களுக்கான எக்ஸாக்டான பலன்களை எடுக்க முடியும். துல்லியத்தை நோக்கி போகணும்னு சொல்லுவோம்ல, அக்யூரசி வரணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் தான் முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைரக்ட் கன்சல்டேஷன் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வே பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்கிறது. நீங்கள் டைரெக்டாக என்னை மீட் பண்ணலாம், ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதாவது முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம், அதுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு பண்ணலாம். ஃபோன் கன்சல்டேஷன் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி ஃபோன் கன்சல்டேஷனுக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 to 4 days ஒரு வீக்குள்ளே உங்களுக்கு கால் பண்ணிடுவோம். ஃபோன்லேயே உங்களுடைய டவுட்ஸ் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் கேட்டுக்கலாம். இன்றைய நாள் 4ஆம் தேதி ஏப்ரல் 2023 செவ்வாய்க்கிழமை, சுபக்கிருதுருடம், பங்குனி மாதம் 21ஆம் திருநாள், பூரம் நட்சத்திரம் காலை 9:35 வரை இருக்கிறது. அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம். சிம்ம ராசி, திரையோதசி திதி வளர்பிறை. மகர ராசியில் இது மகர லக்னம், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா போகிறோம், ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் பக்குவமாக பல காரியங்களை எடுத்து பண்ணுவீங்க. குழந்தை பிராப்தம் உருவாகும். நிறையா பேருக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட, அப்பா சம்மந்தப்பட்ட, மாமனார் சம்மந்தப்பட்ட முதல் பையனுக்கு மிகப்பெரிய ஒரு அவார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ரிவார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் கூட உண்டாகலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோபாலகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக இருக்கக்கூடிய அந்த குடைச்சல்கள் எல்லாமே காணாமல் போகும். பணம் பல வகையில் வரும்னு சொல்லலாம். முக்கியமான விஷயங்கள்லாம் தள்ளி போயிட்டுருக்கோம். அந்த தள்ளி போயிட்டுருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். அடப்போடா இதெல்லாம் நமக்கு நடக்கவா போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கும். மெயினாக சொந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள் நிவர்த்தியாகும். நிலப்புலன்கள் சார்ந்த பஞ்சாயத்துகள் நிவர்த்தியாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தீஸ்வரன் வழிபாடு, வைத்தியநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெற்றி அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா அது நீங்கள் தான் இன்றைய நாள் வெற்றி பெற போகிறீங்க. சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், மீடியா சம்மந்தப்பட்ட எழுத்துப்பூர்வமான வண்டி வாகனங்கள் சார்ந்த பயணங்கள் சார்ந்த வேலைகள் யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். மனசார பல விஷயங்களை பேசி ஜெயிக்க போகிறீங்க. உங்களுடைய கருத்துக்களில் ரொம்ப ஆணித்தனமான கருத்துக்கள் இருக்கும். வெற்றி கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ரநாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. அபாரமான பணம் வரும், திருப்தியாக இருப்பீங்க. குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் ரொம்ப சத்தமாக பேசுவீங்க. இல்லைன்னா உங்களுடைய வார்த்தைகளில் உண்மைகள் நிறையா இருக்கும், அதை மற்றவங்களால எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறது. எது முடியுமோ அது மட்டும் சொல்கிறது, எது தேவை கிடையாதோ அதை பற்றி பேசாமல் இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா போகிறோம். எதையாக இருந்தாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும். பெண்கள் தான் இன்றைய நாள் வெற்றியாளர்களாக மாறப்போறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது இன்றைய நாள் உங்கள் தலைமையில் தான் நடக்கும். ஒரு வேலைக்கே போனாலும் உங்களை நம்பி தான் பல விஷயங்கள் எடுத்து கையில் கொடுப்பாங்க. நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும், தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் சார் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்தளவுக்கு நிறையா புதிய விஷயங்களை எடுத்து கையாள்வது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சும்மா ஈஸியாக பண்ணி முடிக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுவீங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது மிக அதிகமாக உருவாகும் உங்கள் மேலே பல பேருக்கு.
அதனால் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்பில் ஆகட்டும், நோய் வழக்கு கடகனாகட்டும், எல்லாமே காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ருத்ர சூக்தம் படிக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னதான் நடந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் பக்குவமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. சோறு முக்கியமாக வேலை முக்கியமானு பல பேர் கேட்டிருப்பாங்க. இந்த காமெடியாக இருக்கலாம், தயவுசெய்து நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அந்த காமெடி உண்மைதான். இந்த இடத்துல சுயநலத்தை இழந்து அப்படி ஒரு சோறு வேணுமான்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இது ஏன்னா இன்றைக்கி சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் பீரியட் இருக்க போகிறது. உங்களை ஒரு அசைச்சு பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் தயங்கவே வேண்டாம். உங்களை யார் டார்ச்சர் பண்ணுறாங்களோ அவங்களே காணாமல் போயிடுவாங்க, அவங்களே மாறிடுவாங்க. அதனால் வேலைகளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. புதிய வேலைகள் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள், ஊர் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு முறையும் நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது தள்ளி போயிட்டே இருந்துருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு ட்ரை பண்ணும்போது சும்மா டக்குன்னு நடக்கும். ஆனால் எனக்குன்னு வரும்பொழுது என்னடாது இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு பார்ப்பீங்க. ஆனால் அந்த நிலைமைகள் எல்லாமே மாறும். இன்றைய நாள் பெரிய அளவுக்கு ஏற்றம் உண்டு, வெற்றியாளர்களாக உண்டு. நிறையா பேருக்கு பதவிகள் வரும், ப்ரமோஷன் வரும், சிறு சலுகையாக கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக அபாரமான சந்தோஷம் ஏற்றம் ஏற்பட போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைங்க, கண்டிப்பாக முடியும். அட சாமி இதெல்லாம் முடியாதப்பா நமக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது. இன்றைய நாள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஏன் தெரியுமா? வேலைகளில் உங்களுக்கு தான் முக்கியத்துவம் பெறுவீங்க. கடன் கேட்டால் உடனடியாக கிடைக்கும். அடிமை தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய யோகம். பல விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் தள்ளி போயிட்டு இருக்கேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது இன்றைய நாள் சரியாக போய்டும். ஒரு சில விஷயங்கள் இப்படி தான். ஆனால் வேலைகளில் நல்லா இருக்குமே தவிர வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு திருப்தியே இருக்காது. என்ன வந்தாலும் திருப்தி இருக்காது. எவ்வளோ சந்தோஷம் ஏற்பட்டாலும் திருப்தி இருக்காது. இன்றைய நாள் ரொம்ப ஒரு பக்குவமாக இருப்பீங்க. வேலைகளில் நேர்மையாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தங்கள் மிக அதிகமாக உள்ளது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா இன்றைய நாள் எந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. இன்றைய நாள் ஆரம்பித்து 48 நாட்கள் ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ அதை நீங்கள் காலை எழுந்திரிச்சோன்னே நீங்கள் ஆரம்பிங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். நினச்சது நடக்கும். நிறையா பேருக்கு சிவில் சர்வீசஸ் ஆகட்டும், போட்டித் தேர்வுகளில் கூட நீங்கள் சும்மா ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, சூரிய நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தகராறுகளுக்குள்ளே நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. ஏதோ நிறைய படங்களில் சொல்கிற மாதிரி நானாக போக மாட்டேன், எங்கிட்ட வந்துன்னா விட மாட்டேன் அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு எந்த தகராறு இருந்தாலும் என்னால் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. வேணுன்னே இந்த வடிவேல் காமெடி சொல்வார்ல, அந்த மாதிரி என்ன வான்னு கூப்பிட்டாரு, நான் போனேன்னா நான் போகல அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் தெரியாமல் உட்காந்துருந்தாலும் உங்களை இழுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போக வேண்டாம். போனீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அவமானப்பட வேண்டிய நிலைமை ஏற்படலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதைக்கு குறைச்சலே கிடையாது. கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு நாள் நீங்கள் அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு தேஜஸ் இருக்கும், அவ்வளோ ஒரு கம்பீரம் இருக்கும். சாதாரண சின்ன டீ கடைக்கு போய் உட்காந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. டீ மட்டும் குடிச்சிட்டு வர மாட்டீங்க. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பஞ்சாயத்துலாம் சொல்லி முடிச்சு தான் வருவீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. நிறைய பேருக்கு உதவுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட சப்போர்ட் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். பெரிய நம்பிக்கை உருவாகக்கூடிய காலகட்டங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிடிவாதம் மிக அதிகமாக இருக்கும். அந்த பிடிவாத குணத்தில் ஒரு நல்ல காரியமும் நடக்கும். ஆனால் அது வேலையாக இருக்கணும்.
தொழிலாக இருக்கணும், வியாபாரமாக இருக்கணும், தொழிலாளிகள் கிட்ட இருக்கலாம். ஆனால் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுக்கணும். பணம் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் ஏற்படும். சின்ன விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறத வீட்டில் ரொம்ப நல்லதை கொடுக்கும்னு சொல்லலாம். முன்னேற்ற காலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். இன்றைய நாள் தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக எந்த விஷயத்தையுமே யார் நல்லா ஜெயிக்க முடியும், எந்த ராசி லக்னங்களுக்கு நல்லா இருக்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் விபரீதமாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள், நல்ல குணங்கள் மட்டுமே உங்களுக்கு ஏற்பட வேண்டும், நல்ல காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து விடுகிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்து. த்ரோணு கொண்டு வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.